இன்னைக்கு காலையிலே வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு. 12:30 மணி வரைக்குமே கரண்ட் வரவே இல்லை. ஸோ வாட்டர் மிலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு ஈஸியான ரசம் தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ரசத்துக்கு இன்னைக்கு குட்டி உரல்ல இடிச்சு தான் ரசமே வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு இடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயம் 5-6 பல் பூண்டு போட்டு தட்டி வச்சுக்கிட்டேன். புளி கூட 2 தக்காளி கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கரைச்சி வச்ச புளி தண்ணி, இடிச்சு வச்சது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொதி வர போகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உப்பு சேர்த்துடலாம். ரசத்துக்கு உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்தோம்னா ரசம் கடுத்து போயிடும். இன்னைக்கு குட்டி உரல்ல இடிச்சு வச்ச ரசம் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு கரண்டே வந்தது. காலையில வாட்டர் மிலன் கட் பண்ணும்போது நக்ஷகுட்டி சரியாவே சாப்பிடல. ஸோ சாயந்தரம் போல அவளுக்காகவே ஜூஸ் போட்டுட்டு இருந்தேன். வாட்டர் மிலன் கூடவே ஐஸ் டியூப்ஸ் கொஞ்சமா நன்னாரி ஊத்திட்டு அரைச்சு வடிகட்டி பாப்பாட்ட கொடுத்துட்டேன். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். பாப்பாவுக்கு லைன் டேட்ஸ் காலி ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு வந்துடலாம்.